السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சி உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அவர்கள் முன்பும் ஃபஜ்ருடைய சுபூத்துடைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, படைப்பின் ஆரம்பம் என்ற தகவலை சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய நபிமொழி கிரந்தத்தில் படைப்பின் ஆரம்பம் என்ற தலைப்பின் கீழே பல்வேறு செய்திகளை புகாரி இமாம் அவர்கள் நபிமொழியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷா நாயகி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்ந்த காலத்தில் மலை மேகத்தை வானத்திலே அவர்கள் கண்டார். மழை பொழிவதற்காக மேகக்கூட்டங்களை பார்க்கிறாங்க. அவ்வாறு மழை பெய்வதற்காக வானத்தில் அவர்கள் அந்த மேகக்கூட்டங்களை கண்டார்கள் என்று சொன்னால், பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து பார்க்குறாங்க. பார்த்து விட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அப்படியே முன்னும் பின் நடக்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, முன்னாடி போவாங்க, பின்னாடி வருவாங்க. அப்படியே என்ன செய்வாங்க, உழன்று கொண்டு ஒரு பதற்றத்தோடு ஒரு பயத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றது, வெளியே போகிறது, அப்படியே வானத்தை பார்க்குறது, இப்படியே என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிம்மதியற்ற நிலையில் ஒருவித தவிப்புடன் அல்லாஹ்வுடைய தூதர் காணப்படுவார்கள். அவர்களின் முகம் கூட மாறிவிடும். என்ன செய்கிறாங்க, முகமெல்லாம் மாறி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒரு திடுக்குற்றவர்களாக இருப்பாங்க. இப்படியே பல சந்தர்ப்பங்களில் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ஒரு தடத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுது, ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, இப்படிலாம் நீங்கள் ஒரு மேகம் தானே, ஒரு சிங்கம் புலி கரண்டி ஏதாவது வந்தால் பயப்படலாம், ஒரு பாம்பு வந்தால் பயப்படலாம், ஓடி போகலாம். ஆனால் இது ஒரு மேகம் வரும் பொழுது மழை பொழிவதற்காக வரக்கூடிய மேகத்துக்கு கண்டு ஏன் இப்படி பயப்படுறீங்க, அஞ்சுறீங்க என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்போ கேட்கக்கூடிய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நமக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் பூமியில் வாழ்ந்தது, அநியாயம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள், அந்த இறை தூதருடைய வார்த்தை கட்டுப்படவில்லை. ஹூத் நபி என்ற இறை தூதர் பிரச்சாரம் செய்தார், தௌஹீதை சொன்னார், நன்மையை தீமையை தடுத்தார், இது நல்ல காரியம் இது கெட்ட காரியம் என்று பிரித்து கொடுத்தார். எவனுமே கேட்கல. ஏன்னா அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு சமுதாயத்தையும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அது ஒரு சின்ன தொகை தான் நேர்வழியில் இருந்தார்கள். அந்த கணக்கில் தான் அவரோட ஹூத் நபி விஷயத்திலுமே இருந்திருக்கிறாங்க. பெரும் கூட்டம் நபிமார்களை மறுத்தார்கள். இதனால் அவர்களை எல்லாம் தண்டித்தான். எதை கொண்டு தண்டித்தான், அல்லாஹ் அவங்கள காற்றின் மூலமாக தண்டித்தான். அந்த காற்று வருவதற்கு முதல்ல மேகம், மழை பொழியக்கூடிய அளவுக்கு அந்த மேகம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், மேகம் அப்படியே அவர்களை அப்படியே மழை வர்ற மாதிரி மேகம் என்ன செய்யுது, அந்த ஆதி கூட்டத்தார்கள் அந்த ஹூத் நபி அந்த சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய அவங்க கண்ணுக்கு எதிராக அவங்க அப்படியே மேலே பார்க்குறாங்க, அழகான மேகம் நிற்கிது மேலே. மேக கூட்டத்தை பார்த்தவன் நமக்கு மழை பொழியும்னு நினைத்தார்கள். அதை நம்ம ஆசுவாசம் அடையலாம், விவசாயம் பண்ணலாம், தேவைகளை நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்ய, பூமியில் தண்ணி வரும் எல்லாமே நினச்சாங்க, நமக்கு பயனுள்ளதாக இந்த மேகக்கூட்டம் அமையும். ஆனால் அல்லாஹ் அவர்களை அழித்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் பயந்தாங்க. அந்த வசனத்தையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துகிறாங்க. 46வது அத்தியாயத்தில் 24வது இறை வசனம், ஃபலம்மா ரஅவ்ஹு ஆரிலம் முஸ்தக்பில அவ்தியத்திஹிம் காலு ஹாதா ஆரிலும் உம்திருனா பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி ரீஹுன் ஃபீஹா அஸாபுன் அலீம். தமது பள்ளத்தாக்குகளை நோக்கி வரும் மேகமாகவே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மேக கூட்டத்தை அவர்கள் கருதினார்கள். இது நமக்கு மழை பொழியும் மேகமே எனவும் கூறினர். இல்லை,
எதற்கு அவசரப்பட்டீர்களோ அதுவே இது துன்புறுத்தும் வேதனை நிரம்பிய காற்றாகும் என்று கூறப்பட்டது. மேகத்தில் வரக்கூடிய அந்த காற்று மழை பெய்யறதுக்கு முன்னாடி வரும்ல, அந்த காற்றுக்கெல்லாம் துன்புறுத்தக்கூடிய வேதனைடா அப்படின்னு நபி எச்சரிக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் குர்ஆனை சொல்லி காட்டுறான். பிறகு எல்லாம் 46வது அத்தியாயத்தில் 25வது இறை வசனம், துதம்மிரு குல்ல ஷைஇன் பி அம்ரி ரப்பிஹா ஃபஸ்பஹு லா யுரா இல்லா மசாக்கினு கதாலிக்க நஜிஸில் கௌமல் முஜ்ரிமீன். தனது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு பொருளையும் அது அழித்தது. அவர்களின் குடியிருப்புகளை தவிர வேறு எதுவும் காணப்படாத நிலையை காலையிலே அடைந்தனர். குற்றம் செய்யும் கூட்டத்தை இவ்வாறே தண்டிப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கும். அப்போ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான். ஆது கூட்டத்தார்களை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கி போட்டான். அந்த வீடுகள் தான் இருந்தது. அதுவும் நல்லவங்க தான் பார்க்கணும். இவன் செத்து போயிட்டானே, இவன் தான் அழிச்சிட்டானே. யார் ஏக இறைவனை நம்பினாங்களோ அந்த கூட்டம் வந்து பார்க்கும்போது என்னடா எவனே காணோம், அழியப்பட்டாங்களேன்னு பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்க்கக்கூடிய நேரம் வரும் பொழுது எல்லாம் அட்ரஸ் எல்லாம் ஆகிட்டாங்க என்பதை அல்லாஹ் வந்து ஒரு சமுதாயத்தை அழிக்கும்போது நல்லவங்களை காப்பாற்றி போவான். நீங்களாம் வெளியூருக்கு போயிருங்க, இவங்க அழிக்க போகிறேன்ன உடனே போயிட்டு திரும்பி வந்து பார்க்க வரும்பொழுது இந்த நிலையாக இருக்கிறாங்க என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் எல்லாம் நமக்கு அந்த மாதிரி குற்றவாளிகளை அழித்தது தான். இன்னும் அழித்தது பல மாதிரி எல்லாம் அழிப்பான். அதில் காற்று, மேகம், மலைகள், நீரால் எல்லாம் அழிக்கக்கூடிய விஷயத்தில் இவங்க முதலிடத்தில் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அது நூஹ் நபியுடைய சமுதாயத்திலையுமே எல்லாம் நீரில் தான் அழித்தான். கடல் அலைகள், சுனாமிங்கிறோம்ல, உலகத்தில் முதல் சுனாமி, அதெல்லாம் கணக்கெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட எந்த டிசிப்ளினையும் அடங்காது, எந்த கால்குலேஷனையும் அடங்காத அளவுக்கு எல்லாம் வந்து அந்த நூஹ் நபியுடைய சமுதாயத்தை கெட்டவன் அடித்தான் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அதுபோல் 24-40 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். கௌமாத்தி ஃபி பஹரி லுஜ்ஜி யக்ஷாஹு மௌஜூ மின் ஃபௌகிஹி மௌஜூ மின் ஃபௌகிஹி ஸஹாப் லுலுமாத்தும் பஅதுஹா ஃபௌக பஹரின் இத் அஹ்ரஜ யதஹு லம் யகத் யராஹா வமன் லம் யஜ்அலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். 24வது அத்தியாயத்தினுடைய 40வது இறைவசனம், அல்லது ஆழ்கடலில் உள்ள பல இருள்களை போன்றது. ஓர் அலை அதை மூடுகிறது, அதற்கு மேலே மற்றொரு அலை, அதன் மேலே மேகக்கூட்டம், அதற்கு மேல் மேகம், ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல இருள்கள். அவன் தனது கையை வெளிப்படுத்தும் பொழுது அதை கூட அவனால் பார்க்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்று 24-40 அல்லாஹ் சொல்கிறான். கடல்களை பற்றி முகமது நபி கடல்லையே பயணம் செய்யலை. அவர் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, இப்போ பல இடங்களுக்கு வியாபாரத்துக்கு போனார். ஒளியே கடல் இல்லாத பகுதியில் மக்கா. அப்படி இருந்த அந்த நேரத்தில் மக்கா மதீனாவில் கடல் இல்லாத ஏரியாவில் இருந்த ரசூலுல்லாஹி சொன்னால் குர்ஆன் பேசிக்கிறது. கடலுடைய சான்றுகள் எல்லாம் பேசுகிறான். நபியை கடலை பற்றி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கலாம், என்றைக்காக பார்க்க வாய்ப்பு கிடையாது, இனிமேல் பார்க்கலாம். கடல் எப்படிப்பட்டது எல்லாம் சொல்கிறான். 24-40 கடலை நம்ம அமைத்தோம். அது எப்படிப்பட்ட கடல், அந்த கடலை பற்றி வர்ணிக்கிறான். அல்லது அந்த ஆழ்கடல் ஒன்று, கடல் மேல்கடல் கீழ்கடல், ஆழ்கடல். இந்த ஆழ்கடலில் உள்ள பல இருள்கள் இருக்கிறதுப்பா. அந்த இருள்களை போன்ற அந்த இருள்களில் இருந்து ஒரு அலை ஏற்படுகிறது. ஒரு அலை அதை மூடுகிறது, அதற்கு மேலே இன்னொரு அலை, அதற்கு மேலே மேகம், ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல இருள்கள். அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு தண்ணியில் மூழ்கிறான்னு வைங்க, இப்படி கையை அப்படி காட்டுறான், உள்ள மூழ்குமா பார்த்துங்கிறான். என்ன தெரியும், கை அதை கூட பார்க்க முடியாது, மூழ்கிட்டு உள்ளே போகும், கையை கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேதனை செய்வேன். ஒருத்தனை நல்லா அழிக்க நாடி விட்டான், சமுதாயத்தையோ தனிநபரையோ கூட்டத்தையும் கையை தூக்குவாங்க, ஐயோ காப்பாற்றுங்கண்டு, காப்பாற்ற மாட்டான் நல்லா. அந்த மாதிரி கடலில் மூழ்கடி சுனாமி எவனை ஓடுவான். சுனாமி வந்துடுச்சின்னு சொன்னால் பார்த்தோம் நம்மெல்லாம், தாயை விட்டு பிள்ளையை விட்டு மகனை விட்டு மகளை விட்டு ஓடும். அந்த மாதிரி சூழல் நல்லா நினச்சான். கெட்டவனை அழிப்பேன். கடல்களை வர்ணித்து அல்லாஹ் சொல்கிறான். ஆழ்கடல், மேற்கடல், கீழ்கடல், கடலில் உள்ள இருள்கள் எல்லாத்தையும் பற்றி நபிகள் நாயகம் அருளப்பட்ட குர்ஆன் எல்லாம் பேசி காட்டுகிறான். நல்லவங்க நம்ம காப்பாற்றுவோம், கெட்டவங்களை அழிப்போம் என்ற செய்தியால் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இதை உணர்ந்து கொண்டு நன்மக்களாக தொழுகையை நிலைநாட்டி சக்காத்து கொடுத்து நல்லறங்கள் செய்து உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரவர்களை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கியரல வேண்டும் என்று சொல்லி இன்றைய சுபுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.